உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைய நாளிலே நாங்கள் நல்லூர் வீதியிலே தியாகி திலீபன் அண்ணாவின் நினைவு தொகுதிக்கு இடையிலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை எங்களுடைய மக்களால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறன. அந்த நிகழ்விலே நாங்களும் கலந்து கொண்டிருப்பது பெருமிதம் அடைகின்றோம். இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும்போதையால் பார்த்திபன் இன்னும் பசியோடுதான் இருக்கின்றான் என்ற வார்த்தைக்கு அமைய அல்லது அந்த வரிகளுக்கு அமைய நாங்கள் இன்று இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை இந்த இடத்திலே மக்களுக்காக இந்த நினைவு நாளிலே எங்களுடைய உறவுகளால் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்வை நாங்கள் இந்த இடத்திலே நேரடியாக தந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்வுகளை காண்பதற்காக எங்களுடன் இணைந்திருங்கள். மூழ்கி கிடக்காது. உங்களுடைய வரலாறுகளை படியுங்கள். உங்களுடைய சந்ததிகளை இந்த தமிழ் மக்கள் பட்ட துன்பங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்களாக வர வேண்டும். நாங்கள் இங்கே இந்த இடத்திலே நின்று பேசுகின்றோம் என்று சொன்னால் அது உங்களுக்காகத்தான், உங்களுடைய நினைவுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான். ஆகவே இந்த இளம் சமூகத்தின் எங்களுடைய தேசிய உணர்வுகளையும் எங்களுடைய விடுதலைகளையும் புரிந்து கொள்ளாதவர்களை நீங்கள் ஒவ்வொருவராக இனம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த உணர்வுகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எங்களுக்காக மரித்தவர்களையும் எங்களுக்காக போராடியவர்கள் கொல்லப்பட்டதையும் அவர்களை நாங்கள் நினைவு கூறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட தடைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன ரீதியான ஒரு அடக்குமுறையை இந்த சர்வதேசம் விளங்கிக் கொள்வதற்கு மக்கள் இந்த வாரத்தை ஒரு புனித வாரமாக கருத வேண்டும். இந்த தொடர்பான விளக்கங்களை எல்லோரும் அறிந்து கொள்வதற்கு உலகளாவிய ரீதியிலே தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் எங்களுடைய தமிழ் மக்கள் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் அனைவருக்கும் எடுத்து கூற வேண்டும். இறந்து போன ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்களுக்கான நீதியை கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நீதிக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி காலம் வரைக்கும் போராடுவோம். இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவர்களுக்கான ஆத்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும். தங்கள் இன்னுயிரை ஈர்த்த போராளிகளுக்கான மரியாதைகள் உரிய முறையில் கிடைக்கப்பெற வேண்டும். இதுவரையும் என்னுடைய கருத்துக்களை கட்டமைக்கு நன்றி. போராடியவர்கள் கொல்லப்பட்டதையும் அவர்களை நாங்கள் நினைவு கூறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட தடைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன ரீதியான ஒரு அடக்குமுறையை இந்த சர்வதேசம் விளங்கிக் கொள்வதற்கு மக்கள் இந்த வாரத்தை ஒரு புனித வாரமாக கருத வேண்டும். இந்த தொடர்பான விளக்கங்களை எல்லோரும் அறிந்து கொள்வதற்கு உலகளாவிய ரீதியிலே தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் எங்களுடைய தமிழ் மக்கள் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் அனைவருக்கும் எடுத்து கூற வேண்டும். இறந்து போன ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்களுக்கான நீதியை கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நீதிக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி காலம் வரைக்கும் போராடுவோம். இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய உறவினர்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவர்களுக்கான ஆத்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும். நாங்கள் இன்னுயிரை ஈர்த்த போராளிகளுக்கான மரியாதைகள் உரிய முறையில் கிடைக்கப்பெற வேண்டும். இதுவரையும் என்னுடைய கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. முள்ளிவாய்க்கால் பசி போக்கிய கஞ்சி என்கின்ற இந்த வாசகத்தோடு இங்கே வருகின்ற இந்த பாதைகளால் போய் வருகின்ற மக்கள் அனைவருக்குமே இந்த கஞ்சிகள் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் வந்தது வாழ்ந்தது அதுக்கான அதே மாதிரி காட்சி அரிசி கூட போதிய அளவு இல்லை, உப்பே இல்லை, அவ்வளவு ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு கஞ்சி எல்லாருக்கும் கிடைச்சது இல்லை. அதை சாப்பிட்டதை இந்த கஞ்சி குடிச்சு கொண்டு இருக்க செல் எல்லாம் மருந்து கணவர் செத்து இருக்கிறாங்க. விமான தாக்கல் எல்லாம் செய்து அம்மாக்கள் அண்ணா அம்மா தட்டோட கொண்டு போய் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தினுடைய 3வது நாளாக நல்லூர் தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய நல்லூரிலே அமைந்திருக்கின்ற அந்த சமாதிக்கு முன்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற சொற்பதத்தினூடாக தமிழினம் கடத்த விரும்புகிற செய்தி என்னவென்று சொன்னால், உலகெங்கும் பறந்து வாழுகிற எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் இடம்பெறாத
ஒரு மனித இனப்படுகொலை தமிழன் என்கின்ற அடையாளத்துக்காக சிங்கள பௌத்த பேரினவாதத்தினாலே இடம்பெற்ற இந்த இனப்படுகொலையை சந்ததி சந்ததியாக நாங்கள் கடத்தி சென்று அந்த இனப்படுகொலைக்கான நீதியை சர்வதேசங்களிடமிருந்து பெற்று கொள்வதற்காகவே நாங்கள் இந்த நினைவேந்தலை செய்து கொண்டிருக்கிறோம். 2009 மே மாதம் 18ஆம் தேதிக்கு பின்பதாக 16 ஆண்டுகளை நிறைவு செய்து நிற்கிற இந்த இனப்படுகொலை உங்களுக்கு தெரியும். கனடா தேசத்திலே 2 தினங்களுக்கு முன்பதாக நினைவு சின்னம் ஒன்று அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. புலம்பெயர் தமிழர்கள் அங்கே தேசமாக ஒன்று கூடி இனப்படுகொலை நினைவு சின்னம் ஒன்றை நிறுவியிருக்கிறார்கள். இலங்கை அரசாக அன்றிருந்த ஸ்ரீலங்கா அரசு சுதந்திரம் பெற்ற பொழுது பிரித்தானியர்களினாலே ஒற்றையாட்சி கட்டமைப்புகளே ஈழத்தமிழர்களுடைய தேசமும் சேர்ந்து அவர்களிடம் கையளிக்கப்பட்டதன் விளைவாக கடந்த 77 ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசு தமிழினத்தின் மீது இந்த இனப்படுகொலையை நிகழ்த்தி வருகிறது. அதனுடைய உச்ச வடிவமாக சர்வதேசங்களும் பார்த்திருக்கின்ற வகையிலே ஒரு மனித பேரபலமாக முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை இந்த இனத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நடந்தேறி இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு விடுதலை அடைந்த உலக நாடுகளாக இருக்கலாம், சுயாட்சி கட்டமைப்புகளை கொண்டு இயக்குகின்ற தேசங்களாக இருக்கலாம், அவை அனைத்துக்கும் அடிப்படையாக இருந்தது அந்த தேசங்களை அல்லது அந்த நாடுகளை அடிமைப்படுத்தி இருந்த தேசங்களிடமிருந்து இனப்படுகொலையாக அந்த தேசங்கள் அளிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலிலே தான் அவை தங்களுக்கான நிவாரணங்களையும் நீதியையும் கோரி சர்வதேசங்களிடமிருந்து பெற்று தனி தேசங்களாக உருவெடுத்து நிற்கின்றன. அந்த வகையிலே தமிழீழம் என்பது கடந்த 77 வருடங்களாக கொடுத்திருக்கின்ற விலை, உலக பரப்பிலே பறந்திருக்கின்ற எந்த ஒரு தேசிய இனமும் கொடுத்திருக்காத விலையை நாங்கள் கொடுத்திருந்தும் கூட இதுவரை விடுதலையை அடைய முடியாதவர்களாக இன்னும் விடுதலைக்கான இயக்கங்களோடு இந்த நடைபணங்களாக உலாவி திரிகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். பட்டாசு கொளுத்தும் வயதிலே பட்டாசாய் வெடித்து சிதறிப்போய் இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்காக தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கி கொண்ட அந்த மறவர்களை நாங்கள் இந்த நாட்களிலே மிக ஆழமாக நினைவு கூறுகிறோம். தியாகதீபன் அண்ணா அவர்களுடைய உயிர் தியாகம் என்பது குரல் எடுத்ததோர் குயில் படுத்தது, குமரி நின்றதோர் புயல் படுத்தது, தரமடுத்திடும் உரிமை பெற்றிட தன் வயிற்றிலே போர் தொடுத்தது என்று அண்ணன் தேசக்கவி புதுவை ரத்தினதுரை அவர்களுடைய வரிகளிலே நாங்கள் அந்த விடுதலை வேட்கை அண்ணன் தன்னுடைய பசியாலே அதை ஏற்றுக்கொண்டு நாபரண்டு நாபரண்டு நாதமணி பேச்சிலந்து பூச்சுருண்ட மாதிரி போய் முடிந்து போன அண்ணனுடைய வழிகளை நாங்கள் பற்றி நின்று இந்த விடுதலையை வென்றாக வேண்டும். அந்த வகையிலே தான் மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீதும் உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாறு மீதும் உறுதி, விழிமூடி இங்கே துயில்கின்ற வேங்கைகள் மீதும் உறுதி, இழிவாக வாழோம் இனிமேலும் ஓயோம் என்று இந்த தமிழீழ மண்ணின் மீது சபதம் எடுத்துக்கொண்டு அந்த விடுதலை போராட்டத்தை கனவாக வரித்த அந்த மாவீரர்களை நாங்கள் நெஞ்சிலே ஏந்தி இந்த மக்களுடைய இனப்படுகொலையை நாங்கள் நெஞ்சிலே இருத்தி எங்கள் மக்கள் கொடுத்த அந்த அதிஉச்ச பட்சமான அந்த உயிர் தியாகத்தை முன்னிறுத்தி நாங்கள் இந்த விடுதலையை வென்றாக வேண்டும். அதற்கு இந்த இனம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இனப்படுகொலை மீதான அந்த நீதியை நாங்கள் வென்றெடுப்பதற்காக முள்ளிவாய்க்கால் கஞ்சி அன்றைக்கு இருந்த அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இருந்த மக்களினுடைய பசியை ஆற்றி இருந்தது. அந்த பசியை ஆற்றிய இந்த கஞ்சி அதனுடைய வழித்தோன்றலாக இருக்கின்ற நாங்கள் இந்த சர்வதேச நீதியை சர்வதேசத்திடம் கோரியிருக்கிறோம். ஆகவே இந்த தொடர் போராட்டங்களை, இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை வரலாற்றிலே கடத்துகின்ற ஒரு பாரிய பொறுப்பை நாங்கள் இந்த மண்ணிலே அடுத்த சந்ததிக்கு கடத்தி கொண்டிருக்கிற ஒரு பாரிய பொறுப்பினூடாக ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அந்த மாவீரர்களும் எங்களுடைய உறவுகளும் காணாமல் போன அந்த உறவுகளும் நெஞ்சிலேந்தி சுமந்த அந்த கனவு தமிழர் தேசமாக மீண்டலும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வரலாற்றை நாங்கள் கடத்தி செல்வோம் என்கின்ற உறுதிமொழியை இந்த நேரத்திலே எடுத்துக்கொள்வோம். நன்றி.
கொண்டு வர தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு ஒரு இனப்படுகொலையை அரங்கேற்றி 16 வருடங்கள் கடந்திருக்கின்றது. இன்னமும் நீதி கிடைக்கவில்லை. இறுதிப் போரில் மாத்திரம் கிட்டத்தட்ட 1,46,000க்கும் அதிகமானவர்கள் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளுடைய தாக்குதல்கள் மூலம் திட்டமிட்ட ரீதியிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த தாக்குதல்களின் பொழுது உணவு தடை, மருந்து தடை என்பது மிக மோசமான ஒரு ஆயுதமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அத்தோடு சர்வதேச ரீதியிலே தடை செய்யப்பட்ட இரசாயன குண்டுகள், கொத்து குண்டுகள் போன்றனவும் பயன்படுத்தப்பட்டு எங்களுடைய மக்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இனப்படுகொலைக்கு பொறுப்பான சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களோ அல்லது இந்த படைகளுக்கு தலைமை தாங்கியவர்களோ இன்று வரை விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை. அவர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள். மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் சரத் பொன்சேகா, சவேந்திர சில்வா உள்ளிட்ட தரப்பினர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னர் அல்லது சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னர் நிறுத்தப்பட வேண்டும். இவர்களுக்கு முன்னரும் ஆட்சியில் இருந்தவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னர் அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னர் நிறுத்தி விசாரிக்கப்படுதல் வேண்டும். இனப்படுகொலைக்காக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைக்காது. அந்த வகையிலே இந்த நினைவேந்தல்கள் காலப்பகுதியிலே ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 12ஆம் தேதி தொடக்கம் 18ஆம் தேதி வரை முள்ளிவாய்க்கால் வாரமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. இது அனுஷ்டிப்பதனுடைய நோக்கம் என்பது நாங்கள் சந்தித்த அவலங்களை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எடுத்து சொல்லுவதும், நீதியை பெற்றுக்கொள்வதற்காக மக்களை எதிர்கால சந்ததியை தயார்படுத்துவதும், மீண்டும் ஒரு தடவை நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு பொறுப்பு கூறலையும் மற்றும் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக தமிழர் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை அடைந்து கொள்வதற்காக எல்லோரையும் உரணியில் திரட்டுவதையும் நோக்கமாக கொண்டு இந்த நினைவேந்தல் ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. இந்த கஞ்சியினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இலங்கை அரசாங்கம் வன்னியிலே கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் முற்றுகைக்குள் இருந்த பொழுது அந்த மக்களை படுகொலை செய்கின்ற நோக்கத்தோடு உணவு தடை, மருந்து தடைகளை விதித்திருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அங்கிருந்த பச்சை குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியவர்கள், நோயாளர்கள் உட்பட அனைவருமே கஞ்சியைத்தான் உணவாக உண்ண வேண்டி இருந்தது. அந்த கஞ்சி என்பது மில்களிலே அரிசி குத்தப்பட்ட பின்னர் கழிவாக வெளியேறி இருந்த உமி புடைக்கப்பட்டு அந்த உமியிலிருந்து எடுக்கப்பட்ட குருணி கற்களை, நெற்குருணிகளை, அரிசி குருணிகளை நீரில் கழுவி தான் இந்த கஞ்சியை அவர்கள் சமைத்தார்கள். அதை சுவையாக சமைப்பதற்கு கூட அவர்களுக்கு எதுவும் இருக்கவில்லை. வெறுமனே உயிர் காப்பதற்காக மட்டும் அந்த கஞ்சி பயன்படுத்தப்பட்டது. அந்த கொடிய அனுபவத்தை நினைவு கூறுகின்ற விதமாக இந்த கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. ஆகவே இந்த நிகழ்விலே எங்களுடைய ஈழத்தமிழ் உறவுகள் முற்றுமுழுதாக பங்கேற்க வேண்டும். இதை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு கடத்த வேண்டும். இந்த நீதிக்கான பயணத்தை நாங்கள் கைவிடப் போவதில்லை என்பதனை, நீதி பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எங்களுக்கான ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆணித்தரமாக எல்லோரும் வேலணையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தோம். வித்யாந்த 10ஆம் ஆண்டு நினைவை ஒட்டி இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் போலீசார் அவைகளை அவமதிக்கிற மாதிரி இந்த தங்களிடம் அனுமதி பெற்று அந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்ற கூட்டமைப்பு அவர்களுக்கு இடையூறு விளைவித்திருக்கிறார். அதில் நீங்களும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை பற்றி இந்த இடத்துல இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்காவினுடைய தலைமையில் பாட்டாளிகளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் பாட்டாளி போர்வையோடு ஒரு மிக கொடூரமான இனவெறியர்களாகவும் முதலாளித்துவ சிந்தனை உள்ளவர்களாகவும் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பதவிக்கு வந்த பிற்பாடுதான் இந்த மாணவியினுடைய மரணம் நடைபெற்றிருந்தது. இந்த மாணவியினுடைய மரணம் தொடர்பாக, அதுவும் ஒரு பெண் ஒருவர் பிரதம அமைச்சராக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட இந்த அந்த மாணவியினுடைய மரணம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான விசாரணைகள் எதுவுமே முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை. இதன் காரணமாக மக்கள் ஆத்திரமடைந்து கொதிப்படைந்து கொழும்பிலே போராட்டங்களை நடத்திய பிற்பாடுதான் இப்பொழுது விசாரணைகளை மின்னல் வேகத்தில் முறுக்கி விட்டிருப்பதாக கதைகளை விட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த அனுர அரசாங்கத்துக்கும் ரணில் அரசாங்கத்திற்கும் மஹிந்த அரசாங்கத்திற்கும் கோட்டாபய அரசாங்கத்திற்கும் இடையிலே இந்த விடயங்களில் எந்த சிந்தனை மாற்றங்களும் கிடையாது. இவர்களும் அதே மேட்டுக்குடி சிந்தனை உள்ளவர்களாக, அதிகார வர்க்க வெறி உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இவர்களிடம் உண்மையிலே பாட்டாளி மக்கள் பற்றி அல்லது இந்த ஒடுக்கப்படுகின்ற மக்கள் பற்றிய சிந்தனைகள் இருந்திருந்தால்
இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே இந்த விசாரணைகள் நடந்து இப்பொழுது முடிந்திருக்க வேண்டும். அந்த முடிவுகள் உத்தியோகபூர்வமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யப்படவில்லை. அவ்வாறான நிலைமையில் சமூகம் கொதித்தெழுந்து போராட்டங்களை நடத்துகின்ற பொழுது கிராமங்களிலே வந்து மக்களை அச்சுறுத்தி அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கிற போலீசார், குறிப்பாக வடக்கு கிழக்கிலே போலீசாருடைய அடிமைகளாகத்தான் எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள். வந்து அந்த மக்கள் தங்களுடைய அடிமைகள் என்கின்ற எண்ணத்தோடு தான் வேலணையிலே அந்த போலீஸ் பொறுப்பதிகாரி வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு முற்பட்டிருந்தார். இருந்தாலும் அங்கிருந்த நாங்களும் ஏனைய சமூக செயற்பாட்டாளர்களும் கடுமையாக எதிர்ப்பை வெளிப்படுத்தி ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றுக்கு போலீசாரிடம் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அவருடைய அச்சுறுத்தல்களை கடந்து நாங்கள் செய்வது சட்டப்படி குற்றமாக இருந்தால் நீர் வழக்குகளை போடும் என்று சொல்லி அவருக்கு பதிலடி கொடுத்துத்தான் அந்த போராட்டத்தை அந்த ஏற்பாட்டை செய்திருந்த அந்த மகளிர் அமைப்பு தொடர்ந்து முன்னெடுத்திருந்தது. அவர்களுக்கு நாங்களும் உறுதுணையாக நின்றிருந்தோம்.